வில்லனுக்கு செகண்ட் ஒய்ஃபா. ஸோ அதுல பண்ண அது நல்ல ரீச். ஆக்சுவலா வந்து யூடியூப்லலாம் பாத்தீங்கன்னா என்ன திட்டினாங்கன்னா பாத்தீங்களே ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி கமெண்ட்ஸ்ல. அமீர் அவர்களும் டைரக்டர் அண்ட் ஆக்டர் அமீர் அவர்களும் வந்து ஒரு விஷயம் பதிவு பண்ணிருக்காரு. விஜய் அவர்களோட அரசியல் வருகையை நான் பெரிதாக வந்து மக்கள் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணாரு. ஸோ அவருக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. சொசைட்டிக்காக நிறைய வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆனா விஜய் சார் விஷயத்துல அவருக்கு என்ன அவரோட ஒபீனியன் அவர் சொல்லியிருக்காரு. கிளாமரா பண்ணாதான் பண்ணணும்னா அப்படிலாம் இல்லை. இப்போ சாய் பல்லவி வந்து கிளாமரா பண்ணி வரலையே. கிளாமர் பண்ணாதான் கிடைக்கும்னா அது 100% தப்பு. ஹோம்லிக்குனே வந்து 80% ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ மூக்குத்தி அம்மன் 2 படபூஜை அதுலயும் பாத்தீங்கன்னா நயன் மேம் வந்திருந்தாங்க, புஷ்பு மேம் வந்திருந்தாங்க. ஆனாலும் எல்லாரோட ஃபோக்கஸ்டு மீனா மேம் மேல தான். இப்படிதான் ஒரு டாக்டிஸா பேசணுன்ற ஐடியாலஜி இல்லாம பேசுறீங்க. எப்பவுமே இப்படிதானா? இல்ல ஆக்சுவலா இதை ஃபன்னா நான் சொல்லணும்னா எப்பவுமே இப்படிதான் கிறுக்குத்தனமா பேசுவீங்களான்ற மாதிரி. இன்னைக்கு பார்த்தா இண்டஸ்ட்ரியில காமெடிக்கு லேடிஸ் அவ்வளவா ரொம்ப இருக்கிறது மாதிரி இல்ல, ரொம்ப இருக்கிற மாதிரி இல்ல தெரியல. அந்த சில விஷயங்களை தூவி விட்டுருக்கீங்க. அது எந்த அளவுக்கு வந்து ஃபயர் ஆகுது அப்படின்றத ஆஃப்டர் பார்ப்போம். சினிமாஸ்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அபி இலக்கியா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சோ வணக்கம் மேடம். சோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சோ பிஸி ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் சீரியல்ஸ் அண்ட் இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா கவர் சாங்ஸ் எல்லாம் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. சோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனப் அப்படியே டோட்டலா வச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பிக் ஆக்டர்ஸ் கூட அந்த அளவுக்கு ஒரு லைனப் வச்சிருப்பாங்க. அந்த உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லைனப் இருக்கு. யா, தேங்க்யூ சோ மச். அண்ட் நம்மளோட இன்டர்வியூஸ்க்கு இன்வைட் பண்ணதுக்கும் வந்ததுக்கும் தேங்க்யூ. அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு ப்ரொஃபஷனல்? குட். இப்போதைக்கு நல்ல பிஸியா தான் போயிட்டு இருக்கு. அடுத்து அப்கமிங்ல டீசல் ஹரிஷ் கல்யாண் சார் அவரோடதும் ரிலீஸ்க்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஷூட்டிங்கான ஷூட் போறேன். நெக்ஸ்ட் கமிட் ஆயிருக்கேன் இந்த மந்த்ல. ஸோ இப்போ நல்லா பிஸியா தான் போயிட்டு இருக்கு. வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஸோ ஒரு போல்டான ஒரு ஆர்டிஸ்ட் நீங்க இல்லையா? பிகாஸ் நான் வந்து டீசல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அந்த ஹரிஷ் கல்யாண் படத்துல வந்து ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க. அது கண்டிப்பா வந்து ஒரு பெரிய ஒரு டாக் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ எப்படி அபி இலக்கியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்டான ஒரு கேர்ள் தானா? இல்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படி என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் இல்ல கேர்ள்ஸ் எப்பயுமே போல்டா இருக்கணும். சோ நான் அப்படிதான் இருக்கேன். அதுதான் என்ன கொண்டு போயிட்டு இருக்கு இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில. சோ ஹரிஷ் கல்யாண் படத்துல வந்து நான் ஒரு 2 சீன்ல ஒர்க் பண்ணிருக்கேன். என்னன்னா ஒரு போராட்டம் சீன்ல வந்து பேசுற மாதிரி, அது வந்து ரொம்ப போல்டா எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி பேசுற மாதிரியான ஒரு சீன் தான் பண்ணிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா என்ஜாய் பண்ணி பண்ணேன். எனக்கு என்னன்னா எப்பவுமே ஒர்க் பண்ணி பண்றப்ப ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். எனக்கு ஒர்க் பண்றது சும்மா ஏன்னா தானோ நடிக்கிறது எனக்கு பிடிக்காது. நம்ம ஒர்க் பண்ற அந்த கேரக்டர் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண பிடிக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் எனக்கு நல்லா சேலஞ்சிங்கா தான் இருந்தது. எனக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசும்போது ஒரு விஷயம் ரொம்ப அழகா புரிஞ்சது. என்னன்னா ரொம்ப வெளிப்படையா பேசுறீங்க. இப்படிதான் ஒரு டாக்டிஸா பேசணுன்ற ஐடியாலஜி இல்லாம பேசுறீங்க. எப்பவுமே இப்படிதானா? இல்ல ஆக்சுவலா இதை ஃபன்னா நான் சொல்லணும்னா எப்பயுமே இப்படிதான் கிறுக்குத்தனமா பேசுவீங்களான்ற மாதிரி புதுசுல கேக்குறது. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க எப்பயுமே இப்படிதான் இருப்பியான்வாங்க. சில பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, சில இடங்கள்ல எல்லாமே இப்படிதான் ஓப்பனா பேசுவேன், திமிரு பிடிச்சேன்னுவாங்க. சில பேர் ஆக்ட் பண்றேன்னுவாங்க. சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனோட பிஹேவியர் இப்படிதான் இருக்குமா, நீ இப்படிதான். இல்ல ஆக்சுவலா சில பேர் இதை ரசிக்க முடியும். ஆக்சுவலா இது வந்து ஜெனிலியா ஒரு எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லைக் கிட்டத்தட்ட அது வெளிப்படையா பேசுற எல்லா பெண்கள்ட்டையுமே அந்த ஒரு அட்ராக்ஷன் இருந்துட்டே இருக்கும். நீங்க உங்கள்கிட்ட இருக்கு, அது நேச்சுரலாவே இருக்கு. சோ இப்ப படம் வந்துட்டீங்க. சோ இப்ப ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல இப்ப ஹரிஷ் கல்யாண் படமா இருக்கட்டும், இஎம்ஐயா இருக்கட்டும். சோ இதெல்லாம் வந்து இஎம்ஐல என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க? இஎம்ஐல வந்து பிளாக் பேண்டிக்கு பேரா பண்ணிருக்கேன். இல்ல ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் காமெடி ட்ரை பண்ணிருக்கேன். நான் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன். ஆனாலும் காமெடி நமக்கு வருமா? இல்ல ஆக்சுவலா காமெடி ட்ரை பண்ணிருக்கீங்க. பிரஸ் மீட்லயே இத சொன்னீங்கல்ல? ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நான் காமெடி ட்ரை பண்ணிருக்கேன்னு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன். ஆமா உண்மைதான். ஏன்னா எனக்கு அது ஒரு கேள்வி நமக்கு வருமாங்கிற மாதிரி. ஆனா என்னன்னா நம்ம கூட ஒர்க் பண்ற ஆர்டிஸ்ட் எப்பவுமே நம்ம கூட கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணா நம்ம கண்டிப்பா பண்ண முடியும்.
ஷூட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் பாண்டி ஷார்ட்ல நிக்கிறோம்னா அங்க கேமரா செட் பண்ணி வச்சுக்காங்க, நாங்களே பேசிப்போம். இந்த சீன் வந்து அவங்க சொல்றாங்க எக்ஸ்ட்ராவா நம்ம இதை பண்ணலாம், நல்லா டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அங்க ஒர்க் பண்ணல பிளாக் பாண்டியும் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாப்ல கூட ஒர்க் பண்றப்போ. நல்லா இருந்தது நேத்து. ஆக்சுவலா ஆடியன்ஸும் சொன்னாங்க, பார்த்தவங்களும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சோ ஐ மீன் உங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இல்ல, காமெடி உங்களுக்கு வந்துட்டு பார்த்து முடிச்சுட்டு சொன்னாங்க, காமெடி உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது, மெயின்டைன் பண்ணுங்க இதை அப்படின்னு. அப்ப நான் யோசிச்சேன், காமெடி பண்ணுவோமா, நமக்கு வருமானு யோசிச்சுமே இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்களே, ஓகே அப்ப நம்ம எந்த கேரக்டரா இருந்தாலும் பண்ணுவோம், நம்ம டவுட் படக்கூடாது அப்படின்னு நான் அந்த விஷயத்த நேத்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்க சொன்னீங்க காமெடிஸ் வந்து உங்களால கேரி பண்ண முடியுன்றீங்க, பட் இண்டஸ்ட்ரியில அப்படி ஒரு காமெடியா இருக்கட்டும் இல்ல எமோஷனலா இருக்கட்டும் எல்லாத்தையும் கேரி பண்ணி உங்க வந்து ஆடியன்ஸை கவர்ற சில ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ அதுல உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஆக்டர்ஸ் யார்? கோவை சரளா மேம். ஆக்சுவலா கோவை சரளா மேம், மனோரமா மேம், அவங்கலாம் வந்து இந்த விஷயத்த சொல்ல முடியாது, ஜாம்பவான்கள் தான். அவங்கள வந்து பீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனா ஐ வில் ட்ரை. ஏன்னா நான் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வர முடியுமான்னு தெரியாது, அவங்களாம் வந்து ரொம்ப ஜாம்பவான்கள் தான் இந்த விஷயத்துல. ஸோ அவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், 2 பேரும் குறைஞ்சவங்களே கிடையாது. ஸோ அப்படி அவங்களோட படத்துல நீங்க எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமா? கோவை சரளா மேமோட சதி லீலாவதி. ஆக்சுவலா வந்து கமல் சார் அவர் வந்து ரொம்ப பிக்கஸ்ட் ஆக்சுவலா வந்து ஜாம்பவான். அவர் கூட நடிக்கணும்னு எத்தனை நடிகைகளுக்கு ஆசை இருந்திருக்கும். ஆனா வந்து கோவை செல்வம் காமெடியாவே நிறைய ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த ஒரு அவர் கூட பேரா நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மூவியும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்சுவலா அதுல அவங்க சென்டிமெண்ட் காமெடி எல்லாமே கலந்தே அவங்களோட அந்த திறமையும் காமிச்சிருப்பாங்க அதுல, காமெடி. ஸோ அந்த மூவி வந்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, நல்லா இருந்தது. ஆக்சுவலா வந்து காமெடி அவ்வளோ ஈஸியா எல்லாருக்கும் வந்துடவும் வந்துடாது, அது வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு தான் சொல்லணும். இன்னைக்கு பார்த்தா இண்டஸ்ட்ரியில காமெடிக்கு லேடிஸ் அவ்வளவா ரொம்ப இருக்கிறத மாதிரி இல்ல, ரொம்ப இருக்கிற மாதிரி இல்ல தெரியல. ஃபீமேல்ல வந்து பார்த்தா காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது. ஆமா, அந்த தைரியமா பண்றதுக்கு ஒரு அந்த நேரத்தை ஃபில் பண்றதுக்கு யாராவது தேவை. ஆமா, இல்ல அந்த விஷயத்தை எடுத்து பண்ணிருக்காங்களே, அதுவே ஒரு பெரிய. இப்ப வளர்ந்து வரும் நடிகர்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க நடிச்ச ஹரிஷ் கல்யாண் கூட நடிச்சிருக்கீங்க, அவரோட படத்துல நடிச்சிருக்கீங்க. சோ ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும் இல்ல மற்ற நடிகர்களோட கம்பேர் பண்ணும்போது எந்த நடிகர்கள் வந்து இப்ப இந்த டாக் இப்ப இவர் வந்து இந்த மாதிரி இருக்காருங்க கேள்விப்படுறேன், இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை இந்த டாக் இருக்கு ரொம்ப கேஷுவலா, அவங்க கூட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்ன சொல்லுவோம் கூட ஒர்க் பண்றது போது ஒரு ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா எந்த ஆர்டிஸ்ட் நீங்க? இல்ல ஆக்சுவலா நான் ஒர்க் பண்ண மூவிஸ்ல தான் சொல்ல முடியும். ஸோ அது அப்படி பாத்தீங்கன்னா அதுல்யா அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் டீசல்ல, ரொம்ப கேஷுவல். எனக்கு எப்பவுமே வந்து என் கூட ஒர்க் பண்றவங்க கம்ஃபர்டபுளா ரொம்ப கேஷுவலா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த வகையில அதுல்யா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹரிஷ் கல்யாணுமே கேஷுவல் தான், அந்த ஹெட் வெயிட் அந்த கெத்து அந்த இதெல்லாம் இல்லை, எல்லாமே ஒர்க் பண்றேன்னா ஒர்க் பண்றதுல எல்லாமே நார்மல் தான், அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ஹரிஷ் கல்யாண் அதுல்யா 2 பேருமே ரொம்ப கேஷுவலா கூட. ஒரு நடிகையா சோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிற பிரச்சனைகள்லாம் நிறைய நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இது காமனா எல்லாத்தையும் கேட்கிற கேள்விகள் தான், பட் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இதை கேட்கிறேன், இதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு வந்து சான்ஸ்க்காக வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய நடிகைகள் இருக்கட்டும் இல்ல நிறைய வந்து ஃபீமேல்ஸா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து அரைக்குறை அடைகளோட போட்டோ ஷூட்ஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ வாய்ப்பு வேணும்ன்றதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்க. இது மட்டுமே ஒரு நபர் இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல, அது மட்டுமேனா அது ரொம்ப தப்பு. கிளாமரா பண்ணாதான் பண்ணோம்னா அப்படிலாம் இல்லை. இப்ப சாய் பல்லவி வந்து கிளாமரா பண்ணி வரலையே, இப்போ ஹோம்லில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் அவங்க ஹோம்லிலே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இன்னைக்கு டாப்ல அவங்க தான் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்காங்க சாய் பல்லவி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சு, அதே மாதிரி நம்மளும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த ஹோம்லி லுக் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரியே டிராவல் ஆகணும்னு ஆசை. ஸோ கிளாமர் பண்ணாதான் கிடைக்கும்னா அது 100% தப்பு. ஹோம்லிக்குன்னே வந்து 80% ஆடியன்ஸ் இருக்காங்க, எல்லா ஜென்ஸா இருந்தாலுமே யாருமே ஹோம்லி இது கிளாமர் பார்க்கணும்னு நினைப்பாங்க, மற்றபடி அவங்களை விரும்புறது ஹோம்லி தான், அதுக்கு தான் அதிகமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ கிளாமர் பண்ணாதான் வாய்ப்பு கிடைக்கும்னா அது வந்து 100% தப்பான ஒரு விஷயம்.
ஸோ இது சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல இப்படி கிளாமரா போட்டாதான் ஃபாலோவர்ஸ் ஏறும் அப்படிங்கிறதுக்காக பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில இப்படி தப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு இந்த ஒரு ரீசனும் இருக்கு. கிளாமரா போட்டு அதற்காகவே செய்து எல்லாருக்கும் தயாரா இருக்காங்கன்னு கூட கேட்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் விஷயம் ஆக்சுவலா வந்து நம்மளே எக்ஸ்போஸ் பண்றதுனால எல்லாமே வந்து தயாரா தான் இருப்பாங்கன்னு நம்மளே அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா கிளாமர்னா நானும் கிளாமர் பண்ணுவேன். எனக்கு படத்துல இது தேவை அப்படின்னா நான் பண்ணுவேன். ஏன்னா அது என்னோட வேலை. அது சோசியல் மீடியால அது சோசியல் மீடியால நம்ம போடணும்னு அவசியமே கிடையாது சார். அதனால கிடைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது சார். இங்க என்ன சொல்றது, ஹோம்லி லுக்கு ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க. அதான் சொல்றேனே, பசங்களுக்கே வந்து கிளாமரை பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்குமே அதிகமா ஹோம்லி லுக்கா இருக்கிறது தான் பிடிக்கும். அதுதான் உண்மை. ஸோ அது தப்பான விஷயம். இப்போ மூக்குத்தி அம்மன் 2 படபூஜை அதுலயும் பாத்தீங்கன்னா நயன் மேம் வந்திருந்தாங்க, குஷ்பு மேம் வந்திருந்தாங்க. ஆனாலும் எல்லாரோட ஃபோக்கஸ்டு மீனா மேம் மேல தான். என்னன்னா இவங்கெல்லாம் வந்து கிளாமரா வந்தாங்க அதுல ஜெயிச்சு அப்படிலாம் கிடையாது. இவங்கெல்லாம் வந்து ஹோம்லியா தானே பண்ணாங்க. ஆனா வந்து சக்சஸ் அடையலையா? இன்னைக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க தனியா தெரியுறாங்க இல்லையா? கேமராமேன்ஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாரோட பார்வையும் அவங்களோட மேல இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளஸ்ஸா சொல்லலாம். இந்த ஹோம்லி லுக்குக்கான ஒரு விஷயம். அதுல ஜெயிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. ரீசெண்டா சாய் பல்லவி சொல்லிட்டு ஆமா, இப்பவும் மீனா மேம்லாம் வச்சு படம் எடுத்தா நல்லா போகும். அதை ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. அதெல்லாம் உண்மைதான். இன்னும் உங்களை பொறுத்தவரையும் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி எந்த ஸ்டேட்ல பியூரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த ஸ்டேட்லன்னா ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ் சினிமாலே நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க. நிறைய பாரதிராஜா சார்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரி தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக கண்டென்ட் வைஸும் சரி, ஆக்டிங் வைஸும் சரி, அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜெய்பீம்ல நடித்த ஹீரோயின் அவங்க இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியில நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியிலனா ஃபேர் கிளாமர் ரெண்டும் இருக்கணும்னுவாங்க. ஆனா அங்க வந்து அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து என்னன்னா ஹீரோயின்னா அதுக்கான அந்த கதைக்கான ஆப்டா இருக்கணும், நல்லா நடிக்கணும், திறமை. ஸோ இதை தான் அங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால எனக்கு மலையாள இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லும் போது கூட ஒரு விஷயம், பாரதிராஜா சார் வார்த்தையை பயன்படுத்துறீங்க, அவருக்கு பேரை பயன்படுத்துறீங்க. ஸோ அவங்களோட ரிலேட்டிவ் தானே நீங்க? ஆமா, தூரத்தை சொந்தம். ஆக்சுவலா நாங்க வந்து நேட்டிவ் தேனி, அவரும் தேனி. ஸோ அதனால நல்லா தெரியும் ஆக்சுவலா. ஸோ இப்போ மனோட அவர்களோட இழப்பு எந்த அளவுக்கு அதை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு? அது ஆக்சுவலா நான் போயிருந்த டெத்துக்கு அவரை வந்து இப்படி இப்படி ஒரு விஷயம் வந்து அவருக்கு நடந்திருக்க கூடாது. ஆக்சுவலா மனோ சார் வந்து இவ்வளோ கம்மி ஏஜ். அது நான் எனக்கு எல்லாருமே சொன்னோன்னே என்னால நம்பவே முடியல. மனோ சார் சொன்னா எனக்கு ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. அது எப்படி இன்னும் இறந்துட்டாருன்னா உடனே பசங்க எனக்கு கால் பண்ணியிருப்பாங்களே. ஸோ எதுவுமே சொல்லேன்னு சடனாக கால் பண்ணுறேன், இறந்து போய் 1/2 hour தான் ஆகுது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து மனோஜ் சார் வந்து பர்சனலாக ரொம்ப நல்ல மனுஷன். இப்படிதான் என்ன தோணுதோ அதை ஓப்பனாக பேசுவார். ரொம்பவே நல்ல மனுஷன். பாரதிராஜா சாருக்கு ரொம்ப பெரிய இழப்புன்னு சொல்லலாம் மனோஜ் சார் இருந்தது. அன்னைக்கெல்லாம் அவரை என்னால் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ எனிவேஸ், உங்கள்கிட்ட லாஸ்ட் கேள்வியோட நான் இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பொலிட்டிஷியனாக உள்ள வர்றாரு. பட் வந்துட்டாரு. எஸ். பட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பொறுத்தவரைக்கும் அவருக்கு அகேன்ஸ்டான ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு இண்டஸ்ட்ரியிலேயே. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவர் லைக் அமீர் அவர்களும் டைரக்டர் அண்ட் ஆக்டர் அமீர் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களோட அரசியல் வருகையை நான் பெரிதாக வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாரு. நீங்க இதை அவரோட பதிவை எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆக்சுவலா அவர் என்ன நினைச்சு அது சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியல. விஜய் சார் வந்து கோடி லேக்ஸ் கணக்கில் இல்லை, கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறவர். ஸோ அவருக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னு அவசியமே கிடையாது. அழகா வந்து நடிச்சுட்டு கேரமில் உட்காந்துட்டு அந்த ஒரு இதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கலாமே. அவரையே அரசியலுக்கு வரணும். ஸோ விஜய் சாருக்கு வந்து மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ண முடியும்னு அவருக்கு ஒரு ஹோப்பு. ஸோ அதுக்காக அவர் வந்திருக்காரு. அமீர் சார் பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்காக நிறைய வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு.
ஆனா விஜய் சார் விஷயத்துல அவருக்கு என்ன அவரோட ஒபீடியன் அவர் சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. என்னோட ஒபீடியன் வந்து இது என்னன்னா, அவர் சினிமாவை விட்டுட்டு இதுக்கு வந்திருக்காருன்னா ஓகே, மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு அவருக்கு தோணு இருக்கு. ஸோ அதுக்காக வந்திருக்காரு, அவ்வளவுதான். இதுல 2 பேரையும் நெகட்டிவா சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, பாசிட்டிவ் தான். ஸோ நைஸ். எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அண்ட் சில விஷயங்களை தூவி விட்டுருக்கீங்க. ஓகே, அது எந்த அளவுக்கு வந்து ஃபயர் ஆகுது அப்படின்றத ஆஃப்டர் பார்ப்போம். விஷ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் அபி, இலக்கியா, ஸோ அடுத்தது கோவை சரளா மாதிரி இல்லை மனோரமா மாதிரி ஒரு பெரிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரணும். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த ஒரு ஈஸியான ஒரு உங்கள்கிட்ட ஒரு கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே சோசியலா ஓப்பனா பேசுறீங்களே, இதை என்னைக்கு விட்டுறாதீங்க. பிகாஸ் அதுதான் ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. அதனால உங்களை அடுத்தடுத்த லெவல்ல கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.